ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபித்ததும், உபவாசித்து ஜெபித்ததும், இருட்டோடே ஜெபித்ததும், முழுவதும் ஜெபித்ததும் என்று அநேக ஜெப அனுபவங்களை நமக்கு மாதிரியாக கடைபிடித்து காண்பித்து சென்றிருக்கிறார். அவைகளிலே ஒன்றுதான் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே பண்ணின ஜெபம். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து கடைசியாக தம்முடைய சீஷர்களோடு இரவிலே சென்றிருந்தார். அங்கே அவர் தம்முடைய சீஷர்களோடு தனித்து இருந்தார். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தனியாக அழைத்து ஜெபிக்கும்படி சொல்லிவிட்டு சற்று அப்புறம் சென்று ஆத்துமாவில் வியாகுலத்தோட கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். நாம் இங்கே கவனிக்கத்தக்க பிரதான விஷயம் என்னவென்றால், மனுஷர்களுக்கு கவலைகளும் துக்கங்களும் வியாகுலங்களும் வரும்போது அதிகமாக ஜெபிக்க இயலாதவர்களாக போய்விடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதிக வியாகுலமும் கவலையும் உண்டான போது அவர் அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அதுதான் அவர் அடைந்த வெற்றியினுடைய பிரதான காரியமாக காணப்படுகிறது. நாம் ஜெபிக்க தவறுகிறோம், தோற்று விடுகிறோம். அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய நேரங்களிலே கொஞ்சம் ஜெபிக்கிறோம், தள்ளாடி விடுகிறோம். வியாகுலங்கள் வரும்பொழுது முடங்கி படுத்து விடுகிறோம். ஆகவே சாத்தான் வெற்றி பெறுகிறான். சூழ்நிலைகள் நம்மை வெற்றி கொள்ளுகிறது, நாம் தோற்று போய்விடுகிறோம். உணர்ந்து கொள்ளுவோம். நாமும் இயேசுவை போல எந்த சூழ்நிலையிலும் ஜெபிப்போம். கவலைகள், துன்பங்கள், பரியாசங்கள், எதிர்ப்புகள், ஏன் அதிகமான வியாகுலம் உள்ளத்தில் ஏற்படுகிற நேரத்திலும் அதிக ஊக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். சூழ்நிலைகளை குறித்து கலக்கம் அடைய வேண்டாம். நாம் சந்திக்கிற பிரச்சனைகளின் தீவிரங்களை பார்த்து அஞ்சி விட வேண்டாம். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களை மிகவும் வியாகுலப்படுத்துகிற எந்த காரியம் உங்களுக்கு முன்னே இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து அஞ்சி விட வேண்டாம், பயந்து விட வேண்டாம், பின்வாங்கி விட வேண்டாம். கர்த்தரை நோக்கி அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய ஒத்தாசை அனுப்புவார், கைவிடாமல் காப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே எங்களுடைய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வியாகுலங்களையும் எப்படி நாங்கள் மேற்கொள்ளுவது என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அதிக வேதனைகளை சந்திக்கிறோமோ அவ்வளவு அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு மனதிடனையும் தைரியத்தையும் தாரும். எங்களுக்கு ஒத்தாசையாக நெல்லும். ஜெயம் கொடுக்கிற கர்த்தருடைய கரங்களிலே அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.